இவர்கள் தான் குற்றம் செய்திருக்கிறாள் என்று உறுதிப்படுத்துகிறதுன்னு நீதிபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக பாக்கியாவோட மாமியார் அழுகுறாங்க, மாமனாரும் அழுகுறாங்க. பாக்கியாவுடைய கோபி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து தீர்ப்பு இந்த மாதிரி வந்துருச்சே, குற்றவாளி உறுதியாயிடுச்சேன்ட்டு வேதனையில் பார்த்துட்ருக்கிறாரு. எந்த ஸ்டெப்புமே ஆனால் எடுக்கலை. திடீர்னு பார்த்தா பாக்கியா உள்ளே என்ட்ரி ஆகி வக்கீல் சார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கடைசியாக வந்து நீங்கள் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு நீதிபதி வந்து ஒத்துக்கிறாரு. பழனிசாமியும் பாக்கியாவும் போய் மயுவை கூட்டிகிட்டு வராங்க. காரில் கூட்டிகிட்டு வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. விசாரிக்கிறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது பயங்கரமாக எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ராதிகா, கோபி, ராதிகாவோட அம்மா எல்லாருமே மயுவாங்கிறாங்க. மயு தாங்க, பாட்டி எந்த தப்பு செய்யலை, எங்கள் அம்மா வந்து பூச்சாடி காலில் பட்டு தான் கீழே விழுந்தாங்க, பாட்டி தள்ளி விடலை அப்படின்னு மயு தான் சொல்லுவாங்க. பாக்கியாவோட மாமியாரை வந்து விடுவிச்சிருவாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.